எப்பவும் போல் அரை மணி முன்னதாகவே ஆபீஸுக்குள் நுழைந்தாள் ராதிகா. கண்களில் முதலில் பட்டது அரசாங்க முத்திரையுடன் இருந்த கவர். அது ஒரு கோர்ட் சம்மன். எல்லாம் முடிந்துவிட்டதே என்ற யோசனையுடன் பிரித்து பார்த்தாள். அன்றைய தினம் காலை 10 மணிக்கு அவள் கோர்ட்டில் ஆஜராக வேண்டும் என்று இருந்தது அந்த நோட்டீஸில். தன் விவாகரத்துக்காக அவள் சென்றது அதே கோர்ட்டுதான். ஆட்டோவில் ஏறி அமர்ந்தவள் தன் முதலாளிக்கு ஃபோன் பண்ணி தகவல் தெரிவித்தாள். அவசரமாக ஆட்டோவிற்கு பணத்தை கொடுத்துவிட்டு அவள் கோர்ட்டுக்குள் நுழைந்தபோது, ராதிகா, ராதிகா, யாரம்மா ராதிகா, வந்திருக்காங்களா என்ற குரல் கேட்டது. ஐயா, நான் தான் ராதிகா என்று கூறியபடியே உள்ளே நுழைந்தாள். உன் வக்கீல் யாரம்மா என்றார் ஜட்ஜ் சிவராமன். ஐயா, இந்த நோட்டீஸ் எனக்கு இப்பதான் கிடைச்சது. எதுக்கு இங்கே வர சொல்லி இருக்காங்கன்னு கூட தெரியாது என்றபடி எதிர்புறம் பார்த்தபோது அவளது முன்னாள் கணவன், அவரது வக்கீல், மாமியார் மற்றும் அவர்களுக்கு பின்புறம் சோகமும் தயக்கமுமாக அவளது 13 வயது மகன் அர்ஜுன். ஸ்கூலுக்கு போகாமல் இங்கே என்னப்பா செய்கிற என்றால் தான் இருக்கும் இடம் மறந்து. தொண்டையை கனைத்த ஜட்ஜ், அவனுக்காகத்தான் இந்த வழக்கே என்றார். அவன் நல்ல பையன் சார், அனாவசியமாக எதுவும் பேச மாட்டான், செய்ய மாட்டான். ஏதோ தப்பாக புரிஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யார் சார் அவன் மேலே கேஸ் போட்டது என்று சுற்றுமுற்றும் பார்த்தாள். மேலும் ஆச்சரியமாகி போனது ஜட்ஜ் சிவராமனுக்கு. இதுவரை பார்க்காத புது கேஸ் என்று நினைத்தவர் நிதானமாக அவளை பார்த்து, ராதிகா, நீங்களும் வாதி சசிதரனும் சட்டப்படி பிரிஞ்சிட்டீங்க இல்லையா என்றார் ஜட்ஜ். ஆமாம் யுவரானர், 3 மாதம் ஆச்சு என்றால் குழப்பத்துடன். பையன் ஒரு மைனர், யார் கூட இருக்கணும்னு தீர்மானிக்கதான்மா இந்த வழக்கு என்றார் ஜட்ஜ். திகைத்து பேச்சே வராமல் நின்று விட்டாள் ராதிகா. அர்ஜுன் அப்பா உன்னோட பேரு, இங்கே வாங்க என்று ஜட்ஜ் கூப்பிட குழப்பமும் மிரட்சியுமாக வந்து நின்றான் மகன் அர்ஜுன். நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க? அப்பாவோட இருக்கீங்களா இல்லை அம்மாவோட போகிறீங்களா? எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் சொல்லுங்க என்று மென்மையாகவே கேட்டார் ஜட்ஜ். அது நான் நான் என்று தடுமாறி அம்மாவையும் அப்பாவையும் பார்த்தான் அர்ஜுன். அவசரமாக இடையில் புகுந்தாள் ராதிகா. குறுக்கே பேசுகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க ஐயா. ஒரு அம்மாவா எனக்கு 10 நிமிஷம் பேச அனுமதி கொடுங்க சார் என்றாள் பணிவாக. அவள் முகத்தில் இருந்த எதுவோ ஜட்ஜ் சிவராமனை பாதித்தது. வாதாட வக்கீல் எதுவும் ஏற்பாடு செய்யணுமா என்றார். பையனை வெளியில் காரில் உட்கார சொன்னீங்கன்னா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிடுறேன். அப்புறமா ஐயா சொல்கிற தீர்ப்புக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்றாள். சற்று யோசித்து, சரி மிஸ்டர் சசிதர், மாஸ்டர் அர்ஜுனை பாதுகாப்பாக அனுப்புங்க என்றான். காரோட்டி ராமு தாத்தாவுடன் அர்ஜுனை அனுப்பினான் சசிதரன். தன் தாயை திரும்பி திரும்பி பார்த்தபடி சென்றான் அர்ஜுன். ஐயா, இந்த நிலைமை எந்த குழந்தைக்கும் வரக்கூடாது. இன்னைக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டு அந்த நிமிஷத்திலிருந்து குற்ற உணர்ச்சியோடு அந்த குழந்தை வளரும். அம்மாவுக்கோ இல்லை அப்பாவுக்கோ துரோகம் செஞ்சிட்டோம்னு உள்ளே நொறுங்கி போயிடுவாங்க. அது எங்கள் அர்ஜுனுக்கு வரவே கூடாதுங்க ஐயா. சசிதரன் வக்கீல் சட்டென்று, ஓ, அந்த நிலைமை அர்ஜுனுக்கு வரக்கூடாது என்று தான் நீங்கள் டைவர்ஸ் அப்ளை பண்ணி வாங்கிட்டீங்களா? சாத்தான் வேதம் மோதுங்கிறது இதுதாங்க என்று கூறி நக்கலாக ராதிகாவை கை காண்பித்தார். ஜட்ஜின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து, ஐயா, நான் ரொம்ப விரும்பிதான் இவரை கல்யாணம் செய்தேன். வேலை பார்க்குற தொழிலாளர்கள் மேல் இவர் காட்டுற அன்பு, யார் என்ன உதவி கேட்டாலும் செய்கிற குணம், அதோட பொய்யே சொல்ல மாட்டார். தாய் மேலே ரொம்ப பாசம் அவருக்கு. 7 வயசில் அப்பாவை இழந்தவள் நான். தாய் பாசம் மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்பாவின் பாசத்துக்காக நான் ரொம்ப ஏங்கி இருக்கேன். நமக்கு அப்பா இல்லையேன்னு நினச்சிருக்கேன். அந்த நிலைமை என் பையன் அர்ஜுனுக்கும் வந்துடக்கூடாது. தகப்பன் இல்லாமல் வளர்ந்தவ அப்படிங்கிறதுனால நான் ஒரு கோழையாக இருப்பேன்னு யார் எது சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு ஒரு மூலையில் இருப்பேன்னு நினச்சாங்க என் மாமியார். ஆனால் நான் அப்படி இல்லை. எங்கள் அம்மா என்னை தைரியமான பொண்ணாக வளர்த்தாங்க. உண்மைக்கு தலை வணங்கணும். பொய்யா இருந்ததுன்னா அது எதுவாக இருந்தாலும் ஏன் இப்படி நடக்கிறது என்பதை தெரிஞ்சுக்கணும்னு எங்கள் அம்மா சொல்லியபடி தான் நானும் வளர்ந்தேன். நல்லா படித்து ஒரு கௌரவமான வேலையில் இருக்கேன். என் வேலையில் எனக்கு கிடைக்கிற மரியாதை அவங்க அம்மா மனசை உறுத்திடுச்சு. வேலைக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக பல காரணங்களை உருவாக்கினார். அதையும் இவர் மூலமாக சொல்ல வச்சாங்க. கணவர் சொல்கிறாருன்னு வேலையை விட்டுட்டேன். வீட்டிலே தான் இருந்தேன். வீட்டு வேலைகளோட தோட்டத்தை பராமரிக்கிறதும் வீட்டு அலங்காரத்தை மாற்றி அமைக்கிறதும்னு பார்த்து பார்த்து செய்தேன். என் வேலைகளை யாராவது பாராட்டினா கூட மாமியாருக்கு ரொம்ப கோபம் வந்துடும். இதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆன்லைனில் டியூஷன் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அவங்களோட பெற்றோரும் சரி, ரொம்ப பாராட்டி குழந்தைகளை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லி பாராட்டினாங்க. அதுவும் இவர்களுக்கு கோபத்தை உண்டாக்கிருச்சு. கடைசியாக பெண்களுக்கே ஒரு சாபம் இருக்கும் இல்லையா, அவங்களோட கேரக்டரை பற்றி தப்பாக பேசுறதுன்னு அதை ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியல. இது என்னோட மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால் நான் அவங்க கிட்ட கோபமாக
இன்னொரு முறை என்னை பற்றி அசிங்கமா பேசினா அவ்வளவுதான் மரியாதை என்று சொல்லிட்டேன். ஆனா அதை என் கணவர்கிட்ட போய் கதை கட்டி மரியாதை குறைவா பேசினேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டார் என் மாமியார். அதை கேட்டுட்டு என்னை அடிச்சிட்டாரு என் கணவர். இப்பவும் சொல்றேன், இவர் மனசுக்கு ஒரு பொய்யும் சொல்ல மாட்டார் என்று திரும்பி சசிதரனை பார்த்தபோது அவன் அவமானத்தில் தலை குனிந்தான். 14 வருஷம் என் கூட வாழ்ந்துட்டு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையை நான் எப்படி வளர்க்கிறேன் என்கிறதையும் பார்த்துட்டு அவங்க அம்மாவை மரியாதை குறைவா நான் பேசியிருப்பேனா என்று கூட தோணாமல் என்கிட்ட எந்த விளக்கமும் கேட்காமல் என்னை அடித்ததை எப்படி ஏற்றுக்க முடியும்? இது அதோடு நின்றுடாது. அந்த அம்மா ஏதாவது சொல்லுவாங்க, இவரும் யோசிக்காம சரியா விசாரிக்காம என்னை அடிக்க போறான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே அங்கே வாழ்ந்தேனா என் மேல் இருக்கிற மரியாதையே குறைஞ்சி போயிடும்னு நினைச்சேன். அதனால நண்பர்களா பிரியணும்னு நினைச்சேன். இப்பவும் சொல்றேன், ஒரு கணவனும் மனைவியும் பிரியலாம், ஒரு தாயும் தந்தையும் எப்பவுமே பிரிய முடியாது. பாலமாக குழந்தைகளே எப்பவும் இருப்பாங்க. இதில் வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, என் பையன் என் கூட தான் இருக்கணும்னு நான் இதுவரை சொல்லவே இல்லை. எல்லா மாமியார்களுக்கும் உள்ள பயம் என்னன்னா, தன் பிள்ளைய வந்த மருமகள் பிரித்து விடுவாளோ என்று நினைப்பதுண்டு. அதற்காக என் மகனை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவன் சின்ன பையன், அவனுக்கு அப்பாவும் வேணும் அம்மாவும் வேணும். நான் அவனை அங்கிருந்து கூட்டிட்டு வந்துட்டா அப்பா இல்லாமல் போயிடுவார். ஆனால் அவன் எங்கே இருந்தாலும் நான் அம்மாவாக இருப்பேன். அதனால தான் நான் தைரியமாக அவங்க வீட்டு வாரிசான அந்த குழந்தைக்கு கெடுதல் ஏதும் செய்ய மாட்டாங்க என்ற நம்பிக்கையில் பிரிந்து வந்தேன். ஆனால் இந்த மாதிரி கோர்ட்டில் கொண்டு வந்து அந்த குழந்தையோட மனசு பாதிக்கிற மாதிரி நிறுத்தி வைத்து உனக்கு அப்பா வேணுமா அம்மா வேணுமான்னு கேட்குற ஒரு செயலை அவங்க செய்வாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அர்ஜுனுக்கு 13 வயசு ஆகுது. இன்னும் 5 வருஷத்தில் அவன் மேஜர். அவனோட முடிவுகளை அவனே எடுப்பான். அதே மாதிரி அப்பாவோடையும் இருக்கலாம் அம்மாவுடனும் இருக்கலாம்ங்கிற நம்பிக்கை அவனுக்கு வரும். இத்தனை தூரம் டைவர்ஸ் என்று கோர்ட்டுக்கு வந்தபோதும் ஒரு வார்த்தை கூட இவங்க அப்பாவை பற்றியோ இல்லை அவங்க பாட்டியை பற்றியோ தப்பாக இந்த பையனுக்கு நான் சொன்னதே இல்லை. அவன் நல்லபடியாக ஹாப்பியாக இருக்கணும்னு தான் நான் நினச்சேன். தகப்பன் இல்லாமல் வளர்ந்த என் நிலைமை அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு நல்ல புருஷனாக தான் இல்லை, அட்லீஸ்ட் எங்கள் பையனுக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கையே இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு யோசனையாக இருக்குது. நீங்களே ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுங்க ஐயா என்று முடித்தாள் ராதிகா. ராதிகா, உங்களை மாதிரி ஒரு பெண்ணை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா. மாஸ்டர் அர்ஜுன் பண்பான ஒரு குழந்தையா பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு ஆண்மகனாக வளரணும்னா அவன் அம்மாவோட தான் வளரணும். எப்போ வேணாலும் அவன் அப்பா வீட்டுக்கு போகலாம் பார்க்கலாம். அவன் அப்பாவும் எப்போ வேணாலும் போய் அந்த குழந்தையை பார்க்கலாம் பேசலாம். ஆனால் அந்த குழந்தையை வளர்ப்பதற்கான முழு உரிமையும் அம்மாவுக்கு தான் உள்ளது என்று தீர்ப்பளித்து இந்த வழக்கை முடித்து வைக்கிறேன் என்றார் ஜட்ஜ் சிவராமன்.